தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பாருங்க, துயரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. வேதாகமத்தில் பார்க்கிறோம், லாசரு மரித்து போகிறான். ஆனால் லாசருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு துக்கம், கவலை வருகிறது. ஆனால் என் தேவன் எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? மரித்து போன லாசரு உயிரோடு கூட எழுப்பி இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதல் அளிக்கிற தேவனாய் இருந்தார். குருடரின் கண்களை திறந்தார், செவிகளை திறந்தார், முடவர்களை நடக்க செய்தார். இப்படி பல அற்புதங்களை செய்து அவர் ஆறுதலின் தேவனாய் இருந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்க துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அதே ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலின் தேவனாய் வர விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க அவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆறுதலின் தேவனாய் இருப்பார். அதான் வேதம் சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.